Third sum, in an examination, a student scored 75% of the marks. Represent the given percentage in decimal form. இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் எவ்வளோ 75% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை வந்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க, டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் %75. இதை ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அது ஃப்ராக்ஷன் ஆகிடும் இல்லையா. இப்போ டெசிமல் அப்படின்னு சொல்லும்போது டெசிமல் ஃபார்மில் கேட்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் எழுதுங்க. அந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதுங்க. இங்கே 2 0 இருக்குனால இது ஹோல் நம்பர். இது வந்து ஹோல் நம்பராக இருந்தால் பாயிண்ட் எங்கே இருக்கும், ஹோல் நம்பராக இருந்தால் பாயிண்ட் இங்கே இருக்கும். அப்போ 2 zeros இருக்குனால 2 டெசிமல் தாண்டி இங்கே வந்துடும். therefore 0.75 ஹோல் நம்பர் இல்லாதனால 0 போடு. ஸோ therefore decimal form 0.75. Fourth problem, in a village 70.5% people are literate. ஒரு வில்லேஜில் 70.5% பீப்புள் என்னவாக இருக்காங்க, லிட்ரேட்னா வாசிக்க படிக்க தெரிஞ்சவங்க, கல்வி அறிவு உள்ளவங்க. எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் டெசிமல். அப்போது 70.5% பீப்புள் ஆர் வந்து லிட்ரேட் இல்லையா. தேர்ஃபோர் என்ன பண்ணலாம், percentage ஆஃப் literate people 70.5%. இது டெசிமல் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை அப்படியே பர்சன்டேஜ்னால அப்படியே எழுதிட்டு பை 100 போட்டுருங்க. இப்போ இது டெசிமல்லாம் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் மெத்தட். இங்கே 2 0 இருக்குது, இங்கேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் டிவிஷனில் லெஃப்ட் வரணும், அவ்வளோதான். அப்போ 0.705 வந்துடும், இங்கே 0. therefore டெசிமல் வந்து 0.705.